வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 வேக்சின் தான் நம்ம கோழிங்களுக்கு வந்துட்டு போட போகிறோம். ஃபஸ்ட் வேக்சின் வந்து F1, IBD, லசோட்டா, பவுல் ஃபாக்ஸ், RDVK. இந்த F1 வந்துட்டு 7வது நாள் போடணும். கோழி குஞ்சு பிறந்து 7வது நாள் வந்துட்டு F1 போட்டுடணும். 7வது நாள்லேருந்து 8வது நாள் 2 நாளுக்குள்ளார இந்த F1 போட்டுடணும். IBD இது வந்துட்டு 14வது நாள் போடணுங்க. அடுத்தது லசோட்டா, இது வந்து 30வது நாள் போடணும். இந்த மூணு வேக்சினும் கண்ணில் விடுற மருந்துங்க. கண்ணில் வந்துட்டு சொட்டு மருந்து மாதிரி விடணும். இந்த 3 வேக்சினும் F1, IBD, லசோட்டா இது 3மே வந்துட்டு கண்ணில் விடுறது வேக்சினுங்க. அடுத்தது பவுல் ஃபாக்ஸ், அப்புறம் RDVKங்க. இந்த 2 மருந்தும், இது 2 ஊசியாக போடுவோங்க. பவுல் ஃபாக்ஸ் வந்துட்டு எத்தனாவது நாள் போடுவோன்னா 7வது வாரம் போடுவோங்க. கோழி குஞ்சு பிறந்து 7 வாரத்துக்கு அப்புறம் போடணுங்க பவுல் ஃபாக்ஸ். இது வந்து அம்மை வராமல் இருக்கிறதுக்குங்க. வெள்ளை கிழிச்சல் வராமல் இருக்கிறதுக்கு RDVK போடணுங்க. இதுதான் RDVKங்க. இந்த 2 மருந்து ஊசியாக போடணுங்க. இப்போ பவுல் ஃபாக்ஸ் வந்து எப்படி போடலான்னு பார்க்கலாங்க. இது வந்துட்டு வேக்சினுங்க. இது கூட வந்துட்டு இந்த லிக்விட் வந்து தந்துடுவாங்க. இது 2யும் மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ரக்கப்பட்டையில் தான் போடணுங்க இந்த மருந்தை. இது வந்து 2 ml சிரஞ்சுங்க. 2 ml சிரஞ்ச் வாங்கிக்கோங்க. அதில் வந்துட்டு 0.5 ml ஒவ்வொரு கோழிக்கும் 0.5 ml போட்டால் கரெக்டாக இருக்குங்க. பவுல் ஃபாக்ஸ் அப்படி தான் போடணுங்க. அதே மாதிரி RDVKக்கும் அதே மாதிரி 0.5 mlங்க. அதே மாதிரி இது மாதிரி ஒரு லிக்விட் தருவாங்க. இது 2யும் மிக்ஸ் பண்ணிட்டு 0.5 ml போடணுங்க. 2 ml சிரஞ்ச் வாங்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. பவுல் ஃபாக்ஸ் மருந்து வந்து எப்படி விடலான்னு பார்க்கலாங்க. இந்த லிக்விட் எடுத்துக்கணுங்க. இதில் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு, நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்கிற லிக்விட் வந்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வர இன்ஜெக்ட் பண்ணிடுவோம். இதை வந்துட்டு ஒரு ஐஸ் பாட்டில் இருக்கிற இதில் போட்டுக்கலாங்க. ஏன்னா கூலிங் குறையக்கூடாது. 2 ml சிரஞ்ச் எடுத்துருக்குங்க. இதுக்கு வந்து 4 கோழிக்கு விடலாங்க. 4 கோழி குஞ்சுக்கு விடலாம். 0.5 ml 4 கோழி குஞ்சுக்கு விடலாங்க. எப்படி விடலான்னு பார்க்கலாங்க. கோழியோட ரக்கைக்கு அடியில் போடணுங்க. எலும்பு பகுதி இல்லாமல் தோல் இருக்கிற பகுதியில் போடணும். அப்போ தான் மருந்து ஈஸியாக உள்ளார இறங்கும்.